ஹாய். யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷாக். தக்லீஃப் ட்ரெய்லர் ரிலீஸ் அப்படின்ட்டு வந்தது. தக்லீஃப் ட்ரெய்லர் ரிலீஸா? தெரியாமே போச்சே. சரி, ஓகே. ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ட்ரெய்லர் அப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ஒரு எதிர்பார்ப்பு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ட்ரெய்லர் போக 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 இந்த ஆள் திருந்த மாட்டார் மணிரத்னம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டியதாயிட்டு. ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிஞ்சிருது கமலஹாசனும் சிம்புவும் சேர்ந்தே இருப்பாங்க. நடுவில் ஏதாவது ஒரு துரோகம் நடந்திருக்கும். ஒன்றில் இவர் அவருக்கு பண்ணியிருக்கணும், இல்லை அவர் இவருக்கு பண்ணியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சிம்பு த்ரிஷாவை லவ் பண்ணிருப்பார். நடுவில் கமலஹாசன் வந்து த்ரிஷாவை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவார்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் ட்ரெய்லரில் வருது. ஸோ ரெண்டு பேரும் எதிரியாக மாதிரி லாஸ்ட்டில் யார் ஜெயிப்பா அப்படின்றது தான் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தலைவன் விண்வெளி நாயகன் 2-3 இடத்துல ரொமான்ஸ் பின்னி எடுத்துருக்காரு. அபிராமியாக முன்னாடி இருந்து ரொமான்ஸ் பண்ணுறாரு, த்ரிஷாவை பின்னாடி இருந்து ரொமான்ஸ் பண்ணிருக்காரு. அதாவது அபிராமியை முன்னாடி இருந்து லிப் லாக் பண்ணுறாரு, த்ரிஷாவை பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு மேடம் மேடம்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ அந்த பழைய வின்டேஜ் கமல் அவரை மணிரத்னம் கொண்டு வந்துட்டார் போல இருக்குது. நம்ம ஆளு சிம்பு தான் தனியாக நின்று கத்திக்கிட்டே இருக்கார். ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் ஒன்றத்தையும் காணும். அவ்வளோ படத்தில் வருதா என்னமான்னு தெரில. இதை பார்க்கும்போது கமலஹாசனோட முந்திய படங்கள் தெனாலி, இன்னொரு படம் காதல இதெல்லாம் பிரபுதேவா ஜெயராம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்கள மொக்க பண்ணி விட்டு இவர் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பார். ஏதோ இவருக்கு ரொம்ப நாள் அவங்க கிட்ட பகை இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்து காலி பண்ணி விட்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி சிம்பு வந்துட்டு இப்போ பண்ணியிருப்பாரோ அப்படின்ட்டு தோணுது. சரி, நீ படத்தை பார்த்து தான் தெரியும் உண்மை என்ன அப்படின்ட்டு. மேக்கிங் வைஸ் ரவி கே சந்திரன் ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு வேலை பார்த்துருக்காரு, நல்லாவே தெரியுது. அவருக்கு நடுவில் கூட உடம்பு சரியில்லைன்னாங்க. அப்புறம் அன்பறிவு ஃபைட்டு பிரிச்சிருப்பாங்க. அந்த லாஸ்ட்டு கமலும் சிம்புவும் பண்ணுற ஃபைட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுது. மொத்தத்தில் என்னவாக இருந்தாலும் மணிரத்னம் என்ன பண்ணியிருக்க போகிறார். சரி, ஜூன் 5 பார்ப்போம் இது யாருக்கு தக்லீஃபாக மாறுதுன்னு.